கார்ல நாம எங்கன்னு போய் ஆதி தேடுறது? பாரதி, நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க. சார், கார் டிக்கியை கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? ஏன் சார், என்ன விஷயம்? இல்ல சார், குழந்தைய காணல, அதான் டிக்கியில இருக்கான்னு பார்க்கணும். என்ன சார், நீங்க வேற நேரம் கட்ட நேரத்துல. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். வாங்க வாங்க. பாரதி, அழாதீங்க, ஒன்றும் ஆகாது பாரதி. பாரதி, பாரதி, அழாதீங்க. தமிழ் எங்கேயும் காணோம். எங்க போனா ஆதி? எங்க தேடியும் காணுமே. கண்டுபிடிச்சிடலாம் பாரதி. என் கூட வாங்க. என்ன மாப்ள, காரை ஏன் இங்க நிப்பாட்டுறீங்க? மாமா, கார்ல என்ன தேடுறீங்க? ஆதி, தமிழ் திரும்ப வந்துருவாள். அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல. அவ பாவம், பசி தாங்க மாட்டா. எங்க போனா தெரியலையே. உண்டாகாது, வாங்க போலாம். துரை, குழந்தை எங்க வச்சிருக்க? ஆதியை பார்த்தல, வெறி பிடிச்ச மாதிரி திரியறான். என்ன மாமா, பயப்படுறீங்களா என்ன? ஃப்ரீயா விடுங்க மாமா. என்கிட்ட வந்து நேர்லயே கேட்டான். நான் ஒரு வார்த்தை சொல்லலையே, சொல்லவும் மாட்டேன். அவன் எங்க தேடினாலும் குழந்தை கிடைக்க போறதே இல்லை மாமா. இருந்தாலும் இந்த ஆதி பையன் இருக்கான்ல, அவன் ரொம்ப புத்திசாலிதான் மாமா. எப்படியோ குழந்தை கார் டிக்கிக்குள்ளதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப நீ குழந்தைய கார் டிக்கில தான் வச்சிருக்கியா? எந்த கார்ல வச்சிருக்க?
சிரிக்காத, சொல்லி தொலை. சொல்றேன் குழந்தை அவங்க போயிட்டு இருக்க அதே கார் டிக்கில தான் இருக்கு. போட்ட திட்டப்படி எல்லாம் கரெக்டா நடக்கும். நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அதே அவ எங்க தான் போனா? தமிழ் எங்கடி இருக்க? என்னடி பண்ற? உனக்கு என்னடி ஆச்சு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ ஆசைப்பட்டன்னு உன்னை தனியா படுக்க விட்டது என்னோட தப்புதான். நீ எங்க எப்படி கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியலையே. தமிழுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க இங்கே தான் இருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க ஆதி? எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு நீங்க கண்ணை மூடுறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, போறீங்க வரீங்க. என்னதான் ஆதி நடக்குது? தமிழ் எங்க தான் போனா? திடீர்னு போன் பண்ணி தமிழ் இருக்கிற இடம் தெரியும்னு சொன்னீங்க. நேர்ல வந்து ஏதோ கார் டிக்கில இருக்கான்னு சொல்றீங்க. பாரதி, நீங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ஆனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நம்புங்க பாரதி. தமிழுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். ஆதி, என்னாச்சு ஆதி? பாரதி, ஆதி, குழந்தை பிடிங்க. பிடிங்க. தமிழ் 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 அம்மா பாருமா. தமிழ்
டாக்டர் என்னாச்சு சார் குழந்தைக்கு? டாக்டர் கார் டிக்கில விழுந்து மயக்கமாயிட்டாங்க. கொஞ்சம் பாருங்க டாக்டர். என்னன்னு பாருங்க. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. உடனே ஐசியூல அட்மிட் பண்ணணும். டேய் தமிழ் நீ பாருங்க. டேய் சார் தமிழ் நீ பாருங்க. சார் டேய் சார் இப்படி வாங்க, கொஞ்சம் வெளியே இருங்க. தமிழ் சார் சார் கொஞ்சம் வெளியே இருங்க சார் ப்ளீஸ். சார் போங்க சார். என்னாச்சு ஆதி? ஆதி டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னாச்சு? ஐயோ ஐயோ கடவுளே, கடவுளே என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். தமிழ்னு ஒரு குழந்தை எங்க அட்மிட் ஆயிருக்கு? அதோ அங்க. கடவுளே, ஆதி ஆதி என்ன பாச்சு? தமிழுக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி பாருக்கா? டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? ஆதி போக்கிட்டு தான் கேக்குற, சொல்லு. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? அந்த குழந்தைக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் கொடுப்ப. ஐயோ ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நாம எல்லாருமே இருந்து குழந்தைய பாத்துக்க முடியாம போயிடுச்சு. பாரதி என்னமாச்சு? மா, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. தமிழ் எப்படி நம்ம கார் டிக்கிக்குள்ள போனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவள அங்க அப்படி பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சுமா. பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் தமிழ் எப்படி இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? என்ன டாக்டர் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க டாக்டர். பதறாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. டாக்டர் டாக்டர் என்னன்னு தெளிவா சொல்லுங்க டாக்டர். பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஆனா அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கார் டிக்கில ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்ததுனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஹீட், அதோட ஆக்சிஜன் சுத்தமா இல்லாத ஸ்டேஜ்ல தான் நீங்க அவங்கள பாத்திருக்கீங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அதனாலதான் கான்ஷியஸ் இல்லாம போயிருக்கு. நாங்க எங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டோம், ஆனா அவங்களோட பல்ஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியல. எது நடந்தாலும் ஏத்துக்க தயாரா இருங்க, வேற ஆப்ஷனே இல்ல. ஐயோ கடவுளே, என்ன இது? டாக்டர் எங்களுக்கு எல்லாமே அவதான். சார், உங்க நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நான் இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. குழந்தைய கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது சார். உங்ககிட்ட இப்படி சொல்ல எனக்கும் விருப்பம் இல்ல. நாங்க இங்க வரவங்க எல்லாரையும் காப்பாத்த தான் முயற்சி செய்வோம். இந்த மாதிரி சில கேஸ் வரப்ப உண்மைய சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நாங்க சொல்லிதான் ஆகணும். டாக்டர் ப்ளீஸ், நீங்க எப்படி சொல்லாதீங்க டாக்டர். என் தமிழுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். அவ கண்டிப்பா எழுந்திரிச்சு வருவா. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லை. நீ எந்த ஸ்பெஷலிஸ்ட வேணாலும் கூப்பிடுங்க. ஆனா எங்களுக்கு எங்க
குழந்தை வேணும். சார், நீங்க சொல்றதுல ஏதாவது ஒரு சோர்ஸ்ல குழந்தைய காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சிருந்தாலும் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டோம். எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எந்த ஆப்ஷனும் இல்ல சார். இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாதான் எதுவுமே பண்ண முடியும். ஆனா அதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்ல சார். புரிஞ்சுக்கோங்க சார். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். எனக்கு என் பொண்ணு வேணும் டாக்டர். அவ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன். தயவு செஞ்சு என் பொண்ணு எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர் ப்ளீஸ். நாங்க எல்லா முயற்சியையும் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசுறோம். ஐ எம் சாரி மேம். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க. ஐயோ, இல்ல தமிழ். ஐயோ. ஐயோ. தமிழ். ஐயோ பாரதி, ஐயோ பாரதி, பாரதி, வாமா பாரதி, உட்காரு. பாரதி, பாரதி என்னாச்சுமா? பாரதி, இரு, தண்ணி கொண்டு வரேன். பாரதி, இங்க பாரு, இங்க பாருமா. இந்த தண்ணி குடி, குடி. பாரதி, தமிழ், என்ன பண்றீங்க? நீங்க என்ன விட்டுட்டு போக போறது டாக்டர் சொல்றாங்க. தமிழ், டாக்டர் போய் தானே சொல்றாங்க. நீங்க என்ன விட்டுட்டு போக மாட்டீங்க தானே? நீங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மனசை விட்டு சிரிக்கவே ஆரம்பிச்சேன். நீங்க திடீர்னு இப்படி இங்க வந்து படுத்துக்கிட்டீங்களே தமிழ். தமிழ், நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தமிழ், நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீங்க எனக்கு வேணும் தமிழ். நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது தமிழ். நீங்க எனக்கு பொண்ணா வேணும், என் ஃப்ரெண்டாவும் வேணும், என் அம்மாவாவும் வேணும். எனக்கு ஆனாலும் நினைக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் என்னை ஏமாத்திராதீங்க தமிழ். திரும்ப வந்துருங்க தமிழ். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீங்க என்ன விட்டு போக மாட்டீங்கன்னு. உங்களால என்னை விட்டு போகவும் முடியாது. அவங்களுக்கு போக விட மாட்டேன் தமிழ். தமிழ், வாங்க தமிழ் ப்ளீஸ். பாரதி, பாரதி,